بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்புக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே, சிறார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புரிந்து கொள்ளாத ஒரு பாவம் என்ற இந்த தலைப்ப சூரத்து தாஹாவுல வார 123 தொடக்கம் 126 வரையிலான வசனங்களை வச்சு இன்ஷா அல்லாஹ் நாங்க விளங்கி கொள்ள பார்ப்போம். அந்த வசனங்கள்ல ஒரு பகுதியை நான் இங்க எழுதிக்கிறேன். இதுல மொழிபெயர்ப்ப பார்ப்போம். வமன் வமன் என்றா யார்? ஆயிரண்டா புறக்கணிக்கிறான். அன்திகிரி எனது திக்ரை ஞாபகத்தை சரியா எடுத்துக்கொள்றேன்னா எனது வழிகாட்டலை அப்படி ஒரு கருத்து எடுத்துக்கொள். என்ன கருத்து? யார் எனது வழிகாட்டலை புறக்கணிக்கிறானோ அதனால் எதனால் எதனால் புறக்கணிப்பதால் இன்ன நிச்சயமாக லகு அவனுக்குண்டு மஈஷத்தன் மஈஷந்தா வாழ்க்கை லங்கா நெருக்கடியான எதுக்கு நெருக்கடியானண்டா உள்ளத்துக்கு. என்ன கருத்து? அதனால் நிச்சயமாக அவனுக்கு உள்ளத்திற்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. வேண்டாம் மேலும் மேலும் நஹ்ஷுருஹு அவனை நாம் ஒன்று சேர்ப்போம். மஹ்ஷர்ல என்ன? மஹ்ஷர் மைதானம் இல்லையா? ஒன்று சேர்க்கிற பெரு வெளி. யௌமல் கியாமா மறுமை நாளில் ஆமா குருடனாக என்ன கருத்து? மேலும் மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக ஒன்று சேர்ப்போம், ஆக்களோட சேர்த்துடுவோம். அமன் ஆறுதல் அன்பிக்கிறி எனது வழிகாட்டலை யார் புறக்கணிக்கிறானோ அல்லது புறக்கணிப்பவன் அதனால் நிச்சயமாக உள்ளத்துக்கு நெருக்கடியான வாழ்க்கை அவனுக்குண்டு. மேலும் மறுமை நாளில் அவனை எழுப்பி குருடனாக நாம் அவனை ஒன்று சேர்த்து விடுவோம். ஓகே, இன்றைக்கு எங்கட சமூகத்துல நாங்க புரிந்து கொள்ளாத நன்மைகளும் மீக்கி பாவங்களும் மீக்கி, புரிந்து கொள்ளாத நன்மைகளும் மீகுது பாவங்களும் மீகுது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில
எல்லா விதமான நன்மைகளையும் அவர் என்ன செய்யணும்? ஆர்வம் காட்டணும். எல்லா விதமான பாவங்கள்லையும் அவர் என்ன செய்யணும்? எச்சரிக்கையோட இருந்து அதுல இருந்து தூர விலகிடும். ஓகே. அறிஞ்சு கொள்வார். அதே போல பாவம் உலகத்திலையும் சரி அல்லாத வேதனைய தண்டனைய கொண்டு தந்து மறுமையிலையும் வேதனை கிடைக்கிற பாவங்கள் பாவங்கள் எல்லா பாவங்கள் இல்லல் பகி வஉகூகுல் வாலிதைன் அவ் கதீஅத்துர் ரஹ்ம். இந்த பாவங்களை தவிர இந்த பாவங்கள் அத்துமீறுற பாவம், அநியாயமா பிற மனிதர்கள் மீது அத்துமீறுற பாவங்கள், பெற்றோருடைய மனதை வேதனை செய்கின்ற துன்புறுத்துகின்ற பாவம், அல்லது இரத்த உறவை துண்டிக்கின்ற பாவம். இந்த பாவங்களுக்கு தானே இந்த பாவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க. யுஅஜிலு லிசாஹிபிஹா ஃபித் துன்யா கப்ல மௌத். இந்த பாவங்களுக்கு அந்த பாவத்தை செய்கின்ற மனிதன் மரணிப்பதற்கு முன்னால் உலகத்திலும் அல்லாஹ் தஆலா தண்டனையை அவசரமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். சில பாவங்களுக்கு அந்த பாவங்களுக்கு எங்க தண்டனைக்கு பொதுவாகவே நாங்க பாவம் கொண்டால் அதுக்குரிய தண்டனைய நன்மை என்றா அதுக்குரிய கூலியை எங்க வச்சு பார்க்கிற மறுமையை வச்சுதான். அது அவரவர் தான் புரிஞ்சுக்கணும், அவரவர் தான் புரிஞ்சுக்கணும். அல்லாத தூதர் இப்படி சொல்லிற இதே நேரத்துல குர்ஆனும் சில பாவங்களை உலகத்தில தண்டனையை பெற்றுத்தார சில பாவங்களை எச்சரிக்கை செய்யும். அப்படி எச்சரிக்கிற ஒரு பாவம் தான் சரியா? அப்படி எச்சரிக்கை அல்லாஹ் எச்சரிக்கை செய்த ஒரு பாவம் என்ன? வமன் ஆதல அன்திக்ரி, யார் என்னுடைய வழிகாட்டலை புறக்கணித்து வாழ்கிறானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அதனால அந்த புறக்கணிக்கிறதால நிச்சயமாக அவனுக்கு உள்ளத்துக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மேலும் அந்த மனிதனை குருடனாக நாங்கள் மறுமை நாளில் எழுப்பாட்டி மக்களோடு ஒன்று சேர்த்துக்கிறோம். தண்டனை கிளியரா விளங்குதா? உலகத்து தண்டனை என்ன, மறுமை தண்டனை என்னது விளங்குதா? என்ன உலகத்தில் உள்ள தண்டனை? மனசுல நிம்மதி ராகத்து
சந்தோஷம், வாழ்க்கையில பிடிப்பு எல்லாமே தின்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் குடுக்கிறதுக்கும் வீடு வாசல்களுக்கும் காசு பணமிக்கும் அவர் போக வேண்டிய பயணம் எல்லாம் போவாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா என்ன ஏனே எல்லா அருள்களையும் அந்த மனுஷன் அனுபவிப்பாரு. ஆனா மிகப்பெரிய அல்லாத அருளான சந்தோஷம், வாழ்க்கையில பிடிப்பு அவருக்கு ஏண்டா மனுஷன அல்லாஹ் ரெண்டு கூறுகளால ஆக்கி வச்சுக்கிறான். ஒன்று மண்ணு, இன்னொன்று உடல்ல ஆரோக்கியத்தை பேரணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் இந்த நிலத்தில் இருந்து பெறுற வைகளை கொண்டுதான் நாம் ஆரோக்கியத்தை, அது உணவாயிருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி உடலுக்கு. ஆனா இந்த உள்ளத்துல நிம்மதிய ராகத்தை ஆரோக்கியத்தை பேரணும்டா அதுக்குரியதை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும்? எங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும்? மேலே வானத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட இருந்து தான் அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் கிட்ட இருந்து மேலே இருந்து வந்ததுதான் இந்த மார்க்கம். திக்ரின்னு சொன்னா, திக்ரிண்டா மட்டும் சும்மா சொல்ற திக்ர சொல்லு, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், அந்த திக்ரு சொல்லு. பொதுவாகவே இந்த இடத்துல திக்ருன்னா என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூலுல்லாஹ்க்கு அருளிய அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உள்ளடங்கிய மார்க்கத்தை நாம இங்க திக்ருன்னு சொல்லுவோம். அது குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சேர்த்து. சகோதரர்களே, என்ன பாவம் நீங்க சொல்றீங்க? உலகத்திலையும் மறுமையிலையும் தார தண்டனையத்தார பாவம். என்ன பாவம்? என்ன பாவம்? புறக்கணிக்கிற பாவம். என்ன? எதை புறக்கணிக்கிறது? எதை புறக்கணிக்கிறது? அல்லாஹ்வுடைய வழிகாட்டல மார்க்கத்தை புறக்கணிக்கிறது. இப்ப சும்மா யோசிச்சா நாங்க புறக்கணிக்கிறோமா இல்லையான்னு சும்மா யோசிச்சா எப்படி விளங்குது? எப்படி விளங்குது? இந்த புறக்கணிப்புட வடிவங்கள் வித்தியாசம். எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க மாட்டி அந்த பாவத்தை செஞ்சு கொடுப்போம். முதலாவது என்னன்னா ஏற்றுக்கொள்ளாம. எதை ஏற்றுக்கொள்ளாம? மார்க்கத்தை, இந்த வழிகாட்டல ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிக்க. அதை இன்னொரு வார்த்தையில சொல்றேன்னா நிராகரிப்புன்னு சொல்லி. அவங்களுக்குரிய தண்டனை தெரியும் தானே? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரந்தரமான நரக வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறதாக குர்ஆன் சொல்லி. ஏற்றுக்கொள்ளாம அடுத்த வடிவம் ஏற்றுக்கொண்டார்கள் புறக்கணிக்கிறது. ஏற்றுக்கொண்டார்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்க. அந்த புறக்கணிப்புல முதல் படிதான் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாம இருக்கு. மார்க்கத்தை படிச்சாங்க, கலிமாவை சொன்னா அடுத்துள்ள முதலாவது கடமை என்ன? தொழுகைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. சரி, தொழுகைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. தொழுகையும் என்ன செய்யணும்? மார்க்கம் சொல்ற மாதிரி படிச்சு தொழணுமா? சொல்லுங்களே, மார்க்கம் சொல்ற மாதிரி படிச்சு தொழுகையை தொழணுமா? தொழுகையில பர்லுகள் இது, சுன்னத்துகள் இது, தொழுகையை முறிக்கிற முகுத்திராத்துகள் எல்லாம் இங்க தானே. இதெல்லாம் தெரிஞ்சு தொழணுமா? சும்மா தொழுகலாம். சொன்னாங்க தலபுல் பரீரத்துன், தேடி படிக்கிறது, மார்க்கத்தை தேடி
படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வரலான. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதால 2 விஷயங்களை நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன். 2 விஷயங்களை விட்டு போறேன். அந்த 2ஐயும் நீங்க பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீங்க. அதுல உண்டு அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன், இன்னொன்று நபியுடைய. பற்றி பிடிக்கிறதுல முதல் ஸ்டெப் என்ன? பற்றி பிடிக்கிறதுல முதல் ஸ்டெப் என்ன? பற்றி பிடிக்கலன்னா அவர் வழிகேட்டிலிருந்து போறோம். ரசூல் என்ன சொல்றாங்க? பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்க வழி தர மாட்டீங்க. பற்றி பிடிச்சீராக்கள் தான் நேர் வழிகிறாங்க. நிறைய பேர் உலகத்துல நிறைய விஷயங்களை பற்றி பிடிச்சுக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பற்றி பிடிச்சுக்கிறாங்க. அது அவங்களோட சிந்தனையில போட்டிக்கிறாங்க, உள்ளத்துல போட்டிக்கிறாங்க, செயல்ல கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக அர்ப்பணங்கள் தியாகங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பற்றி பிடிக்கிறதுல முதல் படி என்ன தெரியுமா? கற்றுக்கொள்ள. கற்றுக்கொள்ள. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல ஒரு சொத்த ஹைர கொடுக்க விரும்பிட்டா அவனுக்கு மார்க்கத்துடைய விலகத்தை கொடுத்துருவான். மார்க்கத்துடைய விலகத்தை. விலகம் சும்மா வருமா? படிச்சு கொடுக்கிறதா? இன்னும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்களை பார்த்தா, ஒரு ஆள் லேசா சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த மார்க்கத்துல ஒரு வழிகிறேன்டா, ஒரு அமலிகிறேன்டா, அது மார்க்கத்தை படிச்சது. மார்க்கத்தை படிக்கிற இப்படியாக வந்து ஒரு சபையில, ஒரு அவையில, ஒரு மஜ்லிஸ்ல ஈகிறத ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னா, சுவர்க்கத்து பூங்காவுல இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுவர்க்கத்து பூங்கா. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வராங்க. அவர் மஸ்ஜித் நபவி. அதுல கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கொண்டு ஆன்மீக செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆன்மீக செயல் தான் விக்ரு, துஆ அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன மஸ்ஜிதுல நல்லா தான் செய்வீங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கடந்து போறாங்க. போனா இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் படிக்கிறாரு, மத்தாக்கள் அதை கேட்டு கொண்டிருக்கிறாங்க, விளக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்களும் இந்த மஸ்ஜிதுல நல்லதான் செய்வீங்க. அவங்களை விட நீங்க செய்வது எனக்கு நிஜம் விருப்பமா. ஏன்னா அறிவை கற்றுக் கொடுக்குறீங்க, அறியாமைய போக்குறீங்க. எதை பற்றி அறியாம? மார்க்கத்தை பற்றி அறியாம. இது எனக்கு நிஜம் விருப்பமானதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க. எந்த சபையில? மார்க்கத்தை கற்றுக்கொள்ற சபை. சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்தை படிச்சு கொண்டாங்கன்னா, ஷிஃப்ட் அடிப்படையில படிச்சுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் பெரும்பாலும் அவங்களோட பிசினஸ் என்ன, அவங்களோட தொழில் என்ன? பிசினஸ் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஆளோட ஒரு உடன்படிக்கை வந்து அல்லது எக்ரிமெண்ட் வந்து செஞ்சு கொண்டார். என்ன? நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்கிட்ட வர மார்க்க விஷயங்கள் அவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு வழி என்னன்னா, நான் பிசினஸ்ல போறேன், தொழிலுக்காக போறேன், நீங்க ரசூலுல்லாஹ்வோட இருக்கீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றது செய்யறது எல்லாத்தையும் அவதானிச்சு நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. நான் வந்து போறது அவ்வளவுமே நீங்க எனக்கு அதை படிச்சுக்கணும். நான் அதை தெரிஞ்சுக்கொள்றேன். அதுக்கப்புறம் நீங்க போங்க. நான் ரசூலுல்லாஹ்வோட ரசூலுல்லாஹ் சொல்றது செய்யறது அவ்வளோத்தையும் படிச்சு நான் ஞாபகத்துல வச்சு அவ்வளவு உங்களுக்கு படிக்கல. இப்படி நாம மாறி மாறி சொல்லி கொடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சகோதரர்களே, இந்த படிச்சு கொள்றத புறக்கணிக்க மாட்டாங்க. மார்க்கத்தை படிக்கிறத புறக்கணிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கட நம்பிக்கைகளை நாங்க எங்கேயும் எடுத்துக்கொள்றோம். எங்கேயும் நம்பிக்கைகளை எடுத்துக்கொள்றோம் மார்க்கத்தில் இருந்தா. எங்கட கொள்கைகள், எங்கட லட்சியங்கள், எங்கட சிந்தனைகள்
எங்கட பார்வைகள், எங்கட பொறுப்புகள், எங்கட கடமைகள், எங்கட நிலைப்பாடுகள், இப்படி எங்கட வாழ்க்கையில் உள்ள அவ்வளவு விஷயங்களை அவ்வளத்தையும் எங்க இருக்கிறாங்க, எங்க இருக்கிற எங்க இருக்கிறா மார்க்கத்துல தான் இருக்கும். எங்களுக்கு என்ன ஒரு பாலிசி இல்ல, எங்களுக்கு என்ன ஒரு லட்சியம் இல்ல, நாங்க சுயமாக அப்படி இல்ல. ஒரு முஸ்லிம் எனக்கு என்ன ஒரு கருத்து இல்ல, நான் சுயமா ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு கருத்து சொல்றது அப்படி இல்ல. இஸ்லாத்துல எல்லாமே எங்க எடுத்துக்கொள்ளணும்டா மார்க்கத்திலே தான் இருக்கு. ஆகவே படிச்சுக்கலாம். நாம முன்னுரிமைப்படுத்த வேண்டிய விஷயங்கள், பின்னுக்கு வைக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் மார்க்கம் தான். எல்லாத்தையும் மார்க்கத்திலே தான் இருக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே. அல்ல சோதனை எதை சொல்றேன்? எங்கட சோதனை என்ற பார்வை என்ன? ஒரு பார்வையில நாங்க படிச்சுக்கலாம். நாங்க சோதனை எதை பார்க்கிறேன்? தம்பி இந்த ஒன்றை எடுக்கிறத பார்க்கிறா, இல்லாட்டி தராம ஈரத்தோண்ட பார்க்கிறா, இல்லாட்டி தந்ததை பார்க்கிறா. அஸ்ஸலாமு அலைக்கும். இதை நாங்க சோதனை பார்க்கிறப்பா தந்தீரோண்ட எடுக்கிற, இல்லாட்டி ஒன்றால எனக்கு தரல, அதை இன்னொரு மனுஷனுக்கு குர்ஆன் அப்படி சோதனை, அதை மட்டும் சோதனை சொல்லல. தந்தீரது சோதனை. உங்களுக்கு எதெல்லாம் நான் தந்தீரனோ அல்லாஹ் சொல்றான் அவ்வளவும் உங்களுக்கு சோதனை. சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் ஒன்றை தராமைந்தா அவருக்கு சோதனை குறவு. அல்லாஹ் கிட்ட ஒரு மனுஷன் ஒரு அருளை பெற்றிருந்தா அவருக்கு சோதனை கூடும். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றின் மூலமாக இந்த விஷயத்தை எல்லாம் உண்மைப்படுத்துறத பார்ப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தார், நிறைய அற்புதங்களை கொடுத்திருந்தார். எங்களுக்கு என்ன தெரியும்? சபா நாட்டு ராணியுடைய சிம்மாசனத்தை கண்ணை மூடி துறக்கிற நேரத்துக்குள்ள அவருக்கு முன்னால கொண்டு வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வச்சதுதான் மாத்திரம். அதை பார்த்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு கைங்கரியத்தை செய்யற அளவுக்கு இத்தகைய ஆட்சி அதிகாரத்தை வல்லமே எனக்கு தந்துகிறது அல்லாஹ் அருள். ஏன் இந்த அருளை தந்துகிறான்டா? என்ன சோதிச்சு? என்ன அந்த சோதனைடா? அஷ்குர் அம் அக்ஃபுர். இந்த அருளை வச்சு என்ன அருள்? ஆட்சி அதிகாரம் அந்த அருளை வச்சு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேனா அல்லது நன்றி கெட்டவனாக நடக்கிறேனா? அல்லாஹ் தராம இருந்தாலும் தந்து கொண்ட எடுத்தாலும் அது சொல்லு. சும்மா பாப்போமே. முன்னுரிமைப்படுத்தல். பெற்றோர்களை பொறுத்தவரையில ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிறது முன்னுரிமைப்படுத்த வேண்டியது கல்வியா மார்க்கமா என்று பார்த்தா எதை முன்னுரிமைப்படுத்தும்? மார்க்கம். இன்னைக்கு அழகா ஒரு பொதுவா போகிறார். ஒழுக்கமா கல்வியா? எது? அப்ப கல்வியை முன்னுரிமைப்படுத்துறா எங்குள்ள பிரச்சனை? எங்குள்ள பிரச்சனை மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுல புறந்தள்ளின புறந்தள்ளின பிரச்சனை, அந்த பாவத்தில் உள்ள பிரச்சனை.
கற்றுக்கொள்றத புறக்கணிச்சிறது பாவங்கள்ல முதன்மையானதாக ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா பாவங்களும் எங்களோட வாழ்க்கையில நிகழ்றதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்தை தெரியாம. மிகப்பெரிய பாவம் இணை வைப்பு. இணை வைப்பு எப்படி எல்லாம் வரும்? எப்படி எல்லாம் வரும்? உள்ளத்தால வரும், பேச்சால வரும், செயலால வரும். சும்மா ஒரு முஸ்லிம் ஒரு பேச்ச பேசியா, சும்மா பேசிய இறை நிராகரிப்பு, முனாஃபிக்தனம், பித்அத், பித்அத் சொல்றேன், குராஃபாத், மூட நம்பிக்கை, இதெல்லாம் பெரிய பாவம். இந்த பாவங்கள் எல்லாம் நிகழ்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்தை பத்தி படிச்சுக்கொள்றது, மார்க்கத்தை கற்றுக்கொள்றத புறக்கணிக்க. சகோதரர்களே, இந்த இடத்தை ஒரு ஆள் தாண்டி வந்தா இன்னொரு வகையிலே புறக்கணிக்க. அந்த புறக்கணிப்பு என்னண்டா, கற்ற மார்க்கத்தை பாதுகாத்து கொள்வத புறக்கணிக்க. படிச்ச மார்க்கத்தை பாதுகாத்து, மார்க்கத்தை படிச்சா இப்படி விளக்கங்களை கேட்டா அந்த விளக்கங்களை பெற்று நான் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த விளக்கங்களுக்கு மாற்றமா எங்கட உள்ளத்துல ஏதாவது வச்சிருந்தா அதை அகற்றிக் கொள்றதே செய்யணும். பெற்ற விளக்கத்தை உள்ளத்துக்கு எடுத்து அதை சரிகண்டு அதை அங்கீகரிச்சு அதை நம்பி அதை நேசிச்சு அது உள்ளத்துல வச்சு அதை பாதுகாக்கும். படிச்ச மார்க்கத்தை மறக்கப்பட, மார்க்கத்தை படிச்ச மார்க்கத்தை மறக்கப்படாது. குர்ஆன் எப்படி சொல்லுது? இஸ்தஹவத அலைஹிமுஷ் ஷைத்தானு ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ் உலாயிக ஹிஸ்புஷ் ஷைத்தான் அலா இன்ன ஹிஸ்பஷ் ஷைத்தானி ஹுமுல் காஸிரூன். ஷைத்தான் அவர்களை ஜெயித்து விட்டான். ஜெயித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஞாபகத்தை அவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். அவர்கள் ஷைத்தானின் கட்சியினர். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஷைத்தானின் கட்சியினர் தான் மிக பெரும் நஷ்டவார்கள். படிக்கிற மார்க்கத்தை மறக்கிறதுக்குரிய நிலைமைகள்ல செயற்படுறதுக்கு தானே அது ஷைத்தான் எங்ககிட்ட வாரத்துக்கு, எங்க அவன் வலையில போடுறதுக்கு நாம வழி சமைச்சு கொடுக்கிறது, வழி சமைச்சு கொடுக்கிறது. உள்ளத்துல எழுத்துல படிச்சிட மார்க்கத்தை நாம பாதுகாக்கிறது வேலையை செய்யும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹனீ. நிச்சயமாக யாருடைய உள்ளத்தில் குர்ஆனில் இருந்த ஒரு சிறு பகுதி ஏனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பால் அடைந்த வீட்டை போல. இது மனப்பாடமாக்கி வச்சுக்கொள்ற பேர சொல்ற மட்டுமா? சஹாபாக்களுக்கு இந்த ஹதீஸ் மிச்சம் பொருந்துமே. அவங்களுக்கு அரபு மொழி தெரியுமே, மனசுல இருந்தா விஷயமும் தெரியும். மனப்பாடமாக்கி குர்ஆனை வச்சு கொண்டு மட்டுமல்ல, குர்ஆன் கருத்து, குர்ஆனிய சிந்தை, குர்ஆன் எனக்கு தார வழிகாட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உம்மத்தில யாரு அவருடைய மார்க்க விஷயம் சம்பந்தமாக 40 ஹதீசுகளை மனனமாக உள்ளத்துல வச்சு கொள்றாரோ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் மறுமை நாளுடைய வெற்றியையும் ஆதரவு எதிர்பார்ப்பும் வச்சு அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல ஞானிகளோட அவர்களை எழுப்புவான்.
40 ஹதீஸ்களை மனசுல வச்சுக்கொள்ளும். இன்னொரு ஹதீஸ்ல இது எப்படி வந்தீங்கன்னா ஹலால் ஹராம் சம்பந்தமான 40 ஹதீஸ் மனசுல வச்சுக்கணும். சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒரு சஹாபி வர வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்றேன், ஆனா மறந்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட வலது கையில துணையை கொண்டு நீங்க அதை எழுதி வச்சுக்கணும். 40க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குர்ஆனை எழுதுறதுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் நியமிச்சது வேறு, அதுக்கு நாம சொல்ற குத்தாபுல் வஹி. அது இல்லாம 40க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்களை எழுதிக்கிறார். இத உள்ளத்தில வச்சு பாதுகாக்கிற விஷயத்தை புறக்கணிச்ச வார ஆபத்து என்ன? வார ஆபத்து என்னன்னா, நாங்க எங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை செய்ய போற நேரம் எப்படி செய்யற அந்த தெரிவுல பிளவுடும். ஏண்டா ஒரு செயலை எங்களுக்கு 2 மாதிரி செய்யும். ஒன்று மனிதர்கள் காட்டின அந்த முறையில, இல்லாட்டி எங்களை மனசு விரும்புற முறையில, இல்லாட்டி நாங்க அப்படியே பழகி வந்து பழக்க தோஷத்துல அப்படியே ஒரு செயலை செய்யும். இன்னொன்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிற மார்க்கத்தில வழிகாட்டல அந்த செயலை செய்யும். மார்க்கத்தில வழிகாட்டல் அவருக்கு தெரியாது. அவர் எப்படி செய்வார்? அவர்த ஸ்டைல் படி அவர்த உள்ளத்துல அத எப்படி செய்யணும்னு விரும்புறாரோ அந்த மாதிரி செய்வார். இது சரியா? ஏண்டா ஒரு முஸ்லிமுடைய எல்லா செயல்களும் 2, பாக்குற பார்வை ஒன்றா 2 ஒன்று ஹராமான பார்வை, பேசுற பேச்சு ஒன்றா 2 கேட்கிறது, குடுக்கிறது, உமா போட உறவு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஒன்றல்ல. தெரியாம இருந்தா எப்படி தெரிவு செய்யறது? எப்படி தீர்மானிச்சு? ஞாபகத்துல வச்சுக்கணும். குர்ஆனுக்கு திக்ருன்னு பேர் வந்து, குர்ஆனுக்கு ஒரு பேர் இது திக்ரு. திக்ருன்னா என்ன? ஞாபகம். அப்படிதானே? செலாக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். ஆனா அந்த இடத்துல எப்படி அல்லாஹ் நடந்து கொள்ள சொல்றான் என்ற அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் சட்டத்திட்டம் ஞாபகத்துக்கு வர. சரியா? சும்மா உதாரணம். சரி, செலாக்கள் டிவிக்கு முன்னால இது சினிமா படத்தை பார்த்துட்டு வந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், திக்ரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வருது தானே? இல்லையா? அதுதானே? ஆனா அந்த சேலம் பார்க்கிற சினிமா படத்தை சரி பார்க்க கூடாதுன்ற அந்த விஷயம் அல்லாஹ் கட்டளை ஞாபகத்துக்கு வந்து அதுல இருந்து தூரமாக செலாக்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற நேரம், ஒரு கடையை திறக்கிற நேரம் என்ன சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லி ஓதி எல்லாம் திறக்கும். ஏன்னா எல்லாம் ஞாபகம் வந்தாச்சு. ஆனா செய்யற பிசினஸ் ஏமாத்து. ஏன் ஞாபகத்துல வச்சுக்கணும்னா சரியா நாங்க தெரிவு செய்யணும். ஒரு செயலை செய்ய போல சரியா தெரிவு செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வஹதைனாஹும் நஜிதைன், உங்களுக்கு 2 பாதைகளை நாங்க காட்டலாம். 2 முறை, ஒரு செயலை செய்யறதுக்கான 2 முறையை நாங்க காட்டலாம். ஒன்று அல்லாஹ் விரும்புகிற அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் படி செய்யற ஒரு முறை, இன்னொன்று நாங்க விரும்புகிற மனிதர்கள் காட்டித்தார அந்த முறை. சகோதரர்களே, இந்த பாவத்துல எந்த இடத்துல நாங்க இருக்கிறோம் கொஞ்சம் பார்க்கலாம்.
இந்த பாவத்தில் படிப்படியில எந்த இடத்துல இல்லை. இதையும் தாண்டி வந்தா வாழ்க்கையில அதை செயற்படுத்துறத புறக்கணிக்க மாத்த தெரியும், அது மனசுல நீக்கி, ஆனா எங்க வருது இல்லை, எங்க வருது இல்லை. ஆகப்பெரிய சோதனை என்ன? வாழ்க்கையில் உள்ள ஆகப்பெரிய சோதனை என்ன? வாழ்க்கையில் உள்ள ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? செயல் அழகாக்கி கொள்வது. தெரிஞ்சு வச்சுக்கிறதல்ல, மார்க்கத்தை தெரிஞ்சு வச்சு கொள்றதல்ல, அந்த மார்க்கத்துக்கு செயல் வடிவம் கொடுத்து அந்த செயல் அலங்கரிச்சு கொடுத்தது. குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் வாழ்க்கைய மரணத்தை ரெண்டையும் படைச்சு, ரெண்டுக்கும் இடையில ஒரு வாழ்க்கையை தந்து உங்களை சோதிச்சாங்க. என்ன அந்த சோதனை? நீங்க நல்ல அமல்கள் புரியும், நல்ல செயல்கள், நல்ல அமல்கள், அமலு சாலிஹாத்துங்க. எதை நாங்க ஏற்று, எதை நாங்க கற்று, எதை நாங்க உள்ளத்துல பாதுகாத்து, எதை நாங்க நம்பி, எதை நேசிக்கிறோமோ அதுக்கு முரணாக ஈடுபடாது செயல். அமலும் சாலிஹும் தான் பொருத்தமான செயல். அல்லாஹ் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து, கூலியை எதிர்பார்த்து, எந்த இடத்துல, எந்த சூழல்ல, எந்த நிலையில எப்படி ஒரு செயல் அல்லாஹ் செய்ய சொல்றானோ அப்படி அந்த செயலை செய்யறது. அதான் சாலிஹ். இது மிக ஆபத்தான். இந்த இவ்வளவு இடத்துக்கு வந்து வேலை. இந்த இடம் தான் மிக பெரிய, மிக முக்கியமான, மிக அவசியமான மார்க்கத்தோடு உள்ள உறவு. அந்த இடத்துல சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படின்னா அணுவாக குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதுக்கு செயல்படுத்த சொன்னா ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை தொழுவிச்சு முடிக்கிறாரு. சஹாபாக்களும் இதுக்கு தொழுதாங்க. இடையில ரசூலுல்லாஹ் போட்டுக்கொண்டு இந்த ஷூவை கலட்டி பக்கத்துல வச்சாரு. தொழுவிச்சு முடிச்சாரு. முடிஞ்சிட்டு பின்னுக்கு திரும்பி பார்த்தாரு. எல்லா சஹாபாக்களும், அவ்வளவு சஹாபாக்களும் அவங்களோட ஷூவை கலட்டி ரசூலுல்லாஹ் வச்சிருந்த மாதிரியே வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் கலட்டினீங்க? நீங்க கலட்டினீங்க யா ரசூலுல்லாஹ், நாங்களும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தொழுது கொண்டு இங்க போல ஜிப்ரீல் வந்தாரு, நான் போட்டு இதை ஷூல நஜீஸ் இது சொல்லி அதை கலட்டி வச்சுட்டு தொழுகை கேட்டீங்க சொன்னார். அதுக்கு தான் நான் கலட்டினேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணம் பண்ணி போறாரு. போன நேரத்துல டக்குனு ஒரு இடத்துல குடிஞ்சாரு. அவரை கொஞ்சம் பேர் சேர்ந்து போனாங்க. குடிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் அவங்க போனாங்க. கேட்டாங்க, ஏன் இடத்துல குடிஞ்சீங்க? ஏன் இடத்துல குடிஞ்சீங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, நாங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோட போனோம். போற நேரம் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அதுல ஒரு வாது விளைஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் அந்த வாதிக்கு வேலை குடிஞ்சு போனாங்க. சோ நான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போற நேரம் மரமே இல்ல, மரமே இல்ல. நாங்க இந்த புறக்கணிப்புல நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை செஞ்சார். அந்த பிரார்த்தனைக்கெல்லாம் நாங்க ஆளாவோம். இந்த புறக்கணிப்பை நாங்க செய்யல. பிரார்த்தனை செஞ்சோம், நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி
ஃபஅத்தாஹா கமா சமிஅஹா. ஒரு மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் தஆலா வசந்தமானதாக செழிப்பானதாக ஆக்கி அருள்வானாக. அவன் யார் என்றால், என்னுடைய வார்த்தைகளை அவன் கவனமாக கேட்டான், கேட்டதை அப்படியே அவன் செயல்படுத்தினான். சகோதரர்களே, இந்த புறக்கணிப்பு கூட அதை தொடர்ந்து வந்தா அடுத்து படிமுறை என்னன்னா, சுமந்து கொள்றத புறக்கணிப்பு. சுமந்து கொள்றத புறக்கணிப்பு. அதுல சான்று பகர்றது, எத்தி வைக்கிறது, சூழலை உருவாக்குறது, பங்களிப்பு செய்வது. சுமந்து கொள்றத புறக்கணிப்பு. நாங்க எங்க ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த மார்க்கத்துக்கு முன்மாதிரியா இருக்கிறோம். எங்க எல்லாருக்கும் இந்த மார்க்கத்தின் மீது ஒரு கவர்ச்சி, ஒரு பற்று, ஒரு ஆசை வார மாதிரி நாங்க நடந்து போறோம். அப்படி எல்லா இடத்திலையும் நாங்க எதை செஞ்சாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க சான்று பகர்கின்றவர்களாக, முன்மாதிரி உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். இது இந்த மார்க்கத்தை சுமந்து கொள்வது, இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறது. எத்தி வைக்கிற நிலை அல்லாத ஒரு தூதர்களுடைய கட்டளை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க நீங்க அதை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். இந்த மார்க்கம் விரும்புகின்ற சூழலை நாங்க உருவாக்கணும். நல்ல ஒரு சூழலை நாங்க உருவாக்கணும். நன்மைகள் கூடி, பாவங்கள் குறைஞ்சி, சந்தோஷமான அமைதியான ஒரு சூழலை உருவாக்கணும். அந்த சூழலை உருவாக்குறதுக்கு ஒரு மூமின் தன்னாலான பங்களிப்பை செய்யலன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவனுடைய ஈமான்ல குறைபாடு இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களை யாராவது ஒரு பாவத்தை கண்டா கையால கட்டுங்க, ஏலாட்டி நாவால கட்டுங்க, அதுவும் ஏலாட்டி உள்ளத்தால வேணுங்க. பாவங்களோட நாங்களும் சேர்ந்து அந்த பாவங்கள்ல ஈடுபடுகின்ற மனிதர்களாக ஆகிடக்கூடாது. அந்த பாவத்தை கண்டு வெறுக்கிறத தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன அந்த பாவத்திலிருந்து ஒதுங்குறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈமான் அதுல மிக தாழ்ந்த நிலை, அது பாட்டம்ல இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈமான் பாட்டம்ல. பாவத்தை விரும்புற, பங்களிப்பு செய்யற, அவங்களோட சேர்ந்துகிற மனிதர்களாக நாங்க ஆகிட்டா பெரிய ஒரு புறக்கணி வேலையோட செய்யறோம். இந்த மார்க்கத்தை சுமந்து கொள்றோம், சுமந்து கொள்றோம். இதுல ஆபத்து என்ன தெரியுமா? இதுல ஆபத்து பயங்கரமானது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மிக அவசரமா வந்தாங்க. வந்து உழு செஞ்சு கொண்டு மேலே மிம்பர்ல ஏறி ரசூலுல்லாஹ் உபதேசம், இந்த உபதேசம் சுருக்கம் என்னன்னா, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், நீங்கள் நன்மைகளை ஏறிக்கொண்டே இருங்கள், பாவங்களை தடுத்துக் கொண்டே இருங்கள். அப்படி
செய்யாவிட்டால் அல்லாஹ் தஆலா உங்களை நோக்கி அவனுடைய தண்டனையை அனுப்புவான், வேதனையை அனுப்புவான். சும்ம ததுனூனஹு ஃபலா யுஸ்தஜாப லக்கும். அந்த வேதனையில சிக்குண்ட நீங்க அல்லாஹ் கிட்ட மன்றாடி கையேந்துவீங்க, உங்களோட பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய ஆயுதமே இல்லாமலாகிற ஒரு நிலைதான் பங்களிப்பு செய்கிற வேலையை செய்யல, இதை சுமந்து கொள்கின்ற ஒரு வேலையை செய்யல, சுமந்து கொள்ளுகின்ற வேலை அந்த விஷயத்தை புறக்கணிக்கப்படாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மத்தியில சாலிஹான மனிதர்கள், நல்ல மனிதர்கள் இருக்கின்ற போது அல்லாஹ் அவனுக்கிட்ட எங்களுக்கு அவன தண்டனையை வேதனை அனுப்புவானா? அல்லாஹ் அனுப்புவான். எப்ப அனுப்புவான்டா, இதா கஸ்வல் கபுஸ், பாவங்கள் அதிகரித்து விட்டால் அல்லாஹ் தஆலா தண்டனை அனுப்புவான். எல்லாருக்கும் தான் தண்டனை, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் தண்டனை. எப்படா, இந்த சுமந்து கொள்ளுகின்ற வேலையை புறக்கணிக்கிற நேரத்தில் சகோதரர்களே, இதை புறக்கணிக்கிறோமா, இதை புறக்கணிக்கிறோமா, இதை புறக்கணிக்கிறோமா எந்த இடத்துல மிக பயங்கரமான ஒரு பாவம் தான் மார்க்கத்தை புறக்கணிக்க. இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கிறதுக்கு காரணம் முதலாவது காரணம் என்ன தெரியுமா? பெருமதி தெரியாது. அதை இன்னொரு வார்த்தையில சொல்றா, எங்ககிட்ட சரியான ஈமான், அல்லாஹ் ரசூல நாங்க சரியாக நேசிக்கிற ஒரு நிலை இல்லை. ஈமான் அடையாளங்கள்ல உண்டு. அல்லாஹ் ரசூல நேசிக்கிறதுல அடையாளங்கள்ல ஒன்றுதான் அல்லாஹ்வும் ரசூலும் எதை பெருமதி என்று சொல்றாங்களோ அதுதான் எங்க உள்ளத்துல பெருமதி. அல்லாஹ்வும் ரசூலும் எது பெருமதி இல்லைன்னு சொல்றாங்களோ அது எங்க உள்ளத்துல பெருமதியாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் எது நிரந்தரமானது என்று சொல்றாங்களோ அது எங்களுக்கு நிரந்தரமாக எங்க உள்ளத்துல இருக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் எது நிரந்தரமற்றது என்று சொல்றாங்களோ அதை நாங்க எங்க உள்ளத்துல நிரந்தரமற்றது என்று நாங்க எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வும் ரசூலும் எதை பெரியது என்று சொல்றாங்களோ அது எங்களுக்கு பெருசு. அல்லாஹ்வும் ரசூலும் எது எங்களுக்கு சிறிது என்று சொல்றாங்களோ அது எங்களுக்கு சிறிது. இதான் ஈமான். இதான் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறதுல அடையாளம். சகோதரர்களே, இந்த உலகத்துல எங்களுக்கு எது பெருமதியாக, எது பெருமதியாக? அல்லாஹ் கிட்ட இந்த பிரபஞ்சம் எல்லாம் படைச்ச, பிரபஞ்சத்தில் உள்ள அவ்வளத்தையும் படைச்ச அல்லாஹ் சொல்றான், அவன் சொர்க்கத்தை நரகத்தை எல்லாத்தையுமே படைச்சு அந்த ரப்பு சொல்றான். சொல்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தி மஸகா காஃபிரன் ஷர்பத. அல்லாஹ் தஆலாவிடத்தில் இந்த துன்யா ஒரு ஈயின் இறக்கை அளவு கூட பெருமதியுடையதாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு மீட்டர் நீரை கூட அல்லாஹ் தஆலா கொடுக்கட்டும், ஒரு முட தண்ணி. பலஸ்தீன்ல நடக்கிற இஸ்ரேல் செய்கிற அட்டகாசங்கள் எல்லாம் எவ்வளவு? அவங்களுக்கு ஈர பலம் 1000 ரீதியா எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் பலமா பார்க்கிறது, அதெல்லாம் பலமா பார்க்கிறது.
பெருமதி. அல்லாஹ் கிட்ட பெருமதியானது என்னன்னா அல்லாஹ் மார்க்கம். அந்த மார்க்கத்தை உள்ளத்தில் ஏற்றிக்கிற அந்த ஈமான் அந்த மனிதர் எங்களுக்கு எங்கட சமூகத்துக்கு அல்லாஹ் பெருமதி என்று சொல்றது பெருமதியற்றதாக மாறி அல்லாஹ் பெருமதி இல்லை என்று சொல்றது பெருமதியாக. இரண்டாவது, இந்த புறக்கணிப்புக்கு இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? மூதாதையர்கள பழக்கங்கள்ல மூழ்கி போது மூதாதையர்கள் மார்க்கத்தை கொள்கைகளை, லட்சியங்களை, நம்பிக்கைகளை, நிலைப்பாடுகளை, தீர்மானங்களை, செயல்களை இப்படி எல்லாத்தையுமே ஒரு முஸ்லிம் எங்க எடுத்துக்கணும்? மார்க்கத்தில் என்ன எடுத்துக்கணும்? இத மூதாதையர்கள் கிட்ட இருந்து முன்னோர்கள் கிட்ட இருந்து எடுக்கணும் யோசிச்சா சும்மாவே புரியல. அல்லாஹ் தஆலா தெளிவா குர்ஆன்ல சொல்றார், وَإِذَا قِيلَ لَهُمْ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. பக்கரா 170. அல்லாஹ் இறக்கியவைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு வேதப்பட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், பல் முடியாது. நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்கள் எதில் இருக்க நாங்கள் கண்டோமோ அதனை தான் பின்பற்றுவோம். தேவப்படாத மார்க்கத்தை படிக்கிறது தேவப்படாது. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அவலவ் கான ஆபாஹும் லா யாகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவர்களுடைய மூதாதையர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளவில்லை, சிந்திக்கவில்லை, கிரகிக்கவில்லை, அதன் காரணமாக அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இல்லை. எங்கட மார்க்கத்தை உரசி பார்த்து உரக்கல் இருக்கு குர்ஆனும் அதை ரெண்டையும் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்க. அதை பற்றி பிடிச்சுக்கோங்க, நீங்க வழியில வரணும். சகோதரர்களே, மூணாவது இந்த புறக்கணிப்புக்கு மூணாவது காரணம் என்னென்றால் உலகத்துல பிடிக்குள்ள சிக்கி போறது. இந்த உலகத்தில பிடிக்குள் சிக்கி போறது. உழைப்பு, குடும்பம், பிள்ளை, சமூக சேவை இப்படின்னு அது போல அப்படியே சிக்கும். சமூக சேவையின் நல்ல விஷயம் தான். ஆனா அந்த வேலையை செய்யறவரும் என்ன செய்யணும்? இந்த புறக்கணிப்புல இருந்து தன்னை பார்க்கணும். ஏண்டா அப்படி ஒரு வேலை அவர் செய்யற நேரம் இந்த புறக்கணிப்புன்ற அந்த பாவத்தில் அவர் சிக்குண்டை பாருண்டா, அவர்கிட்ட இருந்து வார கருத்துக்கள், அவர்கிட்ட இருந்து வார தீர்மானங்கள், அவர் எடுக்கிற முடிவுகள், அவர் சமூகத்தில் காட்டி கொடுக்கிற வழிகாட்டல்கள் எல்லாம் எங்கே இருக்கும்? குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கும். அது அங்கே நிற்காது. அங்கே அல்லாஹ் அருள் கிடைக்குமா? சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு அழகா சொல்றாங்க. ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் இவைகள் அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து அவர்களை பராத்தாக்கி விடாது, திசை திருப்பி விடாது. எவ்வளவு தான் பிஸியா இருந்தால் இந்த புறக்கணிப்பு வேலையில அவங்களை அதை கொண்டு வந்து சேர்க்காது. டைம் எல்லாத்துக்கும் எதுக்கு டைம் இல்லை? படிக்கிறதுக்கு டைம், மனசுல வச்சுக்கொள்றதுக்கு டைம் இல்லை, இதுகளுக்கு டைம் இல்லை, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. சகோதரர்களே, மூணாவது இந்த புறக்கணிப்புக்கு தனக்குள்ள வச்சுக்கிற எண்ணங்களும் காரணங்கள், தனக்குள்ள வச்சுக்கிற எண்ணங்களும் காரணங்கள். என்ன எண்ணங்கள்? மார்க்கத்துல என்னதான் படிப்பை,
மார்க்கத்துல என்னதான் படிச்சீங்க என்ன என்ன இந்த குரான் கழிவுக்கு காரணம் என்ன படிக்கிறீன்னு கேட்டா 23 வருட காலம் குரானும் ஹதீஸும் தெரிஞ்சு இல்லையா? 23 வருஷம் சஹாபாக்கள் சமூகம் தொடராக படிச்ச மார்க்கம் தான் இந்த மார்க்கம். நாங்க எத்தனை வருஷம் படிச்சது? மதரசாவில் கொஞ்சம் படிச்சது, ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் படிச்சது, மேக்ஸ் பாடம் 5க்கும் அதை விட கூடுதல், இஸ்லாம் பாடம் 2, அதுவும் டெஸ்ட் பாடம் ஆயிருக்குமா இல்ல கடைசி பாடம் ஆயிருக்கும்? இன்டர்வலுக்கு முன்னா பின்னா காரணிகள்ல இன்னொரு காரணி படிச்சா செய்யணும் இல்லையா? இதை படிச்சா மார்க்கத்தை படிச்சா செய்யணும் இல்லையா? செய்யாம இருந்து படிச்சுட்டு செய்யாம இருந்து சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனத்துல தொடர் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் வசனத்துல தொடர் என்னன்னா வனசுரு யௌமல் கியாமத்தி ஆமா, அவனை நாங்க குருடனாக எழுப்பாத்தி சேர்த்துருவோம். மாஸ்டர்ல அப்போட சேர்த்து வச்சோம். அப்ப அந்த அலைங்கால தட்டு தடமா இருக்கும். இதுக்கு அறிஞர்கள் முஃபஸிரீன்கள் ஒரு விளக்கம் என்னன்னா, அவனுக்கு நரகம் மட்டும் தெரியும், மத்த எதுவுமே தெரியாது. நரகத்தை மட்டும்தான் அவனுக்கு அல்லாஹ் காட்டுவான், வேற எதையுமே அவன் கண்களுக்கு தெரிபடாம அல்லாஹ் ஆக்கிடுவான் என்று ஒரு விளக்கம். எழுப்பாட்டி நிப்பாட்டினவங்க கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா, என்னுடைய ரப்பே ஏனே குருடனாக எழுப்பாட்டினாய், வகது குந்து பசீரா, நான் உலகத்துல வாழ்ற நேரம் பார்வையுடையவனாகத்தானே இருந்தேன். அப்ப எல்லாம் கிளியரா விளங்குது. எங்க போன போறோம்? மனுஷனுக்கு போனது போறோம், உலகத்துல கண்ணு தெரியுமா காது தெரியுமா எல்லாம் எப்படின்னு எல்லாருக்கும் வருது யோசனை. நான் பார்வையுடையவனாகத்தான் இருந்தேன், ஏன் நீ என்னைய குருடனாக இருப்பார்? அல்லாஹ் பதிவு சொல்லுவான், கால கதாலி, உன்னை அப்படின்னா இருப்பார், உன்னை அப்படின்னா எழுப்பாட்டுவான். வேற எழுப்பாட்டுறதுக்கு சிஸ்டம் ஒன்று இல்லை. காரணத்தை அல்லாஹ் சொல்றான், அத்தத்துக்கு ஆயாத்துனா, ஏந்த வசனங்கள் உன்னை நோக்கி வந்தன அப்படின்னா, இதெல்லாம் வசனங்களை கேட்க, மார்க்கத்துல விளக்கங்களை நீ கேட்க, பனசீதஹா, நீ மறந்து போன, வகதாலிக யௌம துன்ஸா, இன்றைய நாளும் நீ மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளா ஆகிட்டாய். உன்னை பத்தி இங்க கவனம் செலுத்துறது யாருமே. அப்ப என்னத்துக்கு தண்டனை இது? என்னத்துக்கு? படிச்சத மறந்ததுக்கு தான் குருடனாக இருக்கு. படிச்சுட்டு மார்க்கத்தை படிச்சுட்டு மறந்த ஆட்களை தான் நல்லா குருடனாக. படிக்காம சகோதரர்களே, தனக்கிட்ட வச்சு கொண்டிருக்கிற எண்ணங்களும் காரணிகளும் சரிவரா இந்த பாவத்தை நியாயப்படுத்த, மார்க்கத்தை புறக்கணிக்கிற பாவத்தை நியாயப்படுத்துறதுக்கு நாங்க வச்சு கொண்டிருக்கிற எண்ணங்கள் காரணிகள் சரிவரா. அடுத்து இன்னொரு காரணம் தான், சொல்ற நபரையும் அமைப்பையும் பார்க்கிறோம். மார்க்கம் சொல்ற நபர், மார்க்கத்தை சொல்ற அமைப்பு, இது ஒரு பிரதான காரணம் இந்த பாவத்தை செய்யறது. இந்த முதல் பாவத்தை செய்யறது, இந்த பாவத்தை கற்றுக்கொள்ற இந்த பாவத்தை பெரும்பாலும் செய்யறதுக்கு இது ஒரு பிரதானமான காரணம். இது எப்படியாவது இந்த குணம் தெரியுமா? இந்த குணம் ஜாஹிலியா கால குணம், குறைஷி முஸ்லிம்கிட்ட இந்த ஒரு குணம். மார்க்கத்தை
புறக்கணிக்கிறது, சொல்ற ஆளை வச்சு அமைப்பை வச்சு. இது ஒரு கேட்ட படம். அல்லாஹ் சூரத்து ஸுஹ்ருஃப்ல 36 வசனத்துல இந்த முஷ்ரிக்கள் சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். வகாலு லௌலா நுஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மின் கர்யத்தைன் அதீம். ரசூலுல்லாஹ்வோட மார்க்கத்தை நிராகரிச்ச புறந்தள்ளின அந்த முஷ்ரிக்கள் சொன்னாங்க, இந்த குர்ஆன் மக்கா தாய் ஆகிய 2 நகரங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு உயர்ந்த மனிதனுக்கு இறங்கி இருந்தால் இதை நாங்க பின்பற்றினோம், இதை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கோம். எப்படியா ஆளுக்கு ஒரு உயர்ந்த ஆள், மக்காவுக்கும் தாய்க்கும் இடையில உள்ள ஒரு நல்ல பெரிய மனுஷன். அப்ப ஏற்றுக்கொள்ளாம புறந்தளினத்துக்கு புறக்கணிச்சதுக்கு காரணம் என்ன? இப்படியா கொண்டு ஒரு ஆளுக்கு வந்து அனாத ஒன்றுமே இல்லாதவங்க. சகோதரர்களே, இது அகங்காரத்தில வெளிப்பாடு, பிடிவாதத்தில வெளிப்பாடு. அல்லாஹ் தனக்கு தந்தீர வசதி, வாய்ப்பு, பதவி இதுகளால வந்த அந்தஸ்திக்குத்தானே, பெருமைத்தனமைக்குத்தானே, மேலனமைக்குத்தானே, இதுகளால வார ஒரு நிலை. ஆளை பார்க்கிறது அமைப்பு. மார்க்கம் யாருக்கு சொந்தமானது? ஆளுக்கும் சொந்தமானது இல்ல, அமைப்புக்கும் சொந்தமானது. மார்க்கம் சொந்தக்காரன் அல்லாவும். அந்த மார்க்கத்தை யார் சரியா சொன்னாங்க? சகோதரர்களே, இந்த தலைப்பு என்ன தலைப்பு? புரிந்து கொள்ளாத ஒரு பாவம். அதுதான் புறக்கணிக்கிற பாவம். இந்த புறக்கணிக்கிற பாவத்தை செய்ய, புறக்கணிக்கிற பாவத்தில வழிமுறைகள் எல்லாம் பயங்கரமா. இது எல்லாத்திலையும் இந்த படிமுறைகள் இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்டா, எங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விடுவித்துக் கொண்டு இதுல மௌத்து வழங்காட்டியும் எங்களுக்குள்ள வேலை என்னன்னா, எங்களுக்கு என்ன வேலை என்ன? இந்த மார்க்கத்தோட உறவை பேசி, இந்த மார்க்கத்தோட வாழ்ந்து, இந்த மார்க்கத்தோட மூத்தாக்கி அல்லாஹ்வை சந்திக்கிறது தான் அல்லாஹ் இந்த பாவத்தில் எங்களை பாதுகாத்து அவனுடைய மார்க்கத்தோட உறவு பேசி வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் என்னையும் உங்களையும் எல்லா மனிதர்களையும் அவன் பொருந்திக் கொள்ளுகின்ற நிலையில சந்திப்பதற்கு அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.